வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துர்க்கையை ராகு காலத்தில் வழிபட்டால் என்னென்ன பலன் கிடைக்குன்னு சொல்கிறேன். நீங்களும் அதேமாரி செய்யுங்க. நான் செஞ்சு எனக்கு பலன் கிடைச்சிருக்கு. அதனால் நீங்களும் அதேமாரி செஞ்சு எல்லோரும் நல்லா இருக்கணும். வாங்க, அதுக்கு எப்போதும் நம்ம அம்மாவுக்கு ஒரு தீபம் ஏற்றிடலாங்க. பிள்ளையார் இல்லாமல் எந்த பூஜையும் கிடையாது. அதனால் உச்சிஷ்ட கணபதி வச்சுருக்கேன். சிம்பிளாக தாங்க செய்கிறோம். பால் கொஞ்சம் வச்சுக்கோங்க, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், தண்ணி வச்சுருக்கேன். பூ சிகப்பு பூ தாங்க, அரளிப்பூ, ரோஜாப்பூ, செம்பருத்தப்பூ, அதுமாரி நம்ம சிகப்பு பூ தாங்க உகந்தது. அதுக்கு துர்க்கை அம்மனுக்கு 2 அகல் தீபம் ஏற்றிக்கலாங்க. ஒன்று வச்சு பாருங்க. ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமை 3 to 4:30 ராகு காலத்தில் இவங்க கடன் தொல்லையா, உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் எல்லாம் சரியாயிடுங்க. கல்யாணம் ஆகாமல் இருக்கா பொண்ணுங்களுக்கு, பையனுங்களுக்கு, இல்லை படிச்சுட்டு வேலை கிடைக்கலையா, என்ன கஷ்டம், சில கஷ்டங்களை நம்ம சொல்ல முடியும், சில கஷ்டங்களை சொல்ல முடியாது. அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் துர்க்கைக்கு 2 அகல் தீபம் போட்டு தொடர்ந்து நீங்கள் 11 வாரம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. ஆனால் நடக்குமா நடக்காதா அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நம்பிக்கையோடு நீங்கள் இதை எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அம்மா அப்படின்ட்டு உரிமையோடு நீங்கள் கேளுங்க. அம்மா செஞ்சு கொடுப்பாங்க, எல்லாமே நடத்தி கொடுப்பாங்க. நீங்கள் செய்ய 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 நல்லாயிருக்கும், உங்களுக்கே அது தெரியும். அது முடிஞ்சாக்கா முதல் வாரம் பட்டீஸ்வரம் போயிட்டு நீங்கள் பூஜை அடுத்த வாரத்துலேருந்து பூஜை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கடைசி வாரம் போயிட்டு வாங்க, பட்டீஸ்வரம் போயிட்டு வாங்க. உண்மையிலே நான் நினச்சது நடக்குங்க. எந்த பண கஷ்டமா மன கஷ்டமா எல்லா கஷ்டமும் தீர்ந்து போயிருங்க. இதேமாரி சிம்பிளாக முதல்ல சக்கரை பொங்கல் வச்சு நீங்கள் செய்கிறதுனா செய்யலாம். டெய்லி திராட்சை, பால், பழம், கல்கண்டு எது வேணுமோ உங்கள் இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். ஆனால் அது சிம்பிளாக செஞ்சாலும் நம்ம உண்மையாக நம்பிக்கையாக செய்யணுங்க. அம்மாவுக்கு எனக்கு நீ இதை செஞ்சு கொடுக்கணும்னு நீங்கள் கேளுங்க, அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. நீங்களும் இதேமாரி பூஜை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.